ஓம் நமோ நாராயணாய நமக. ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. ஸ்ரீமதி நாராயணாய சரணம் சரணம் பிரபத்தி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் ஸ்ரீ வராக மகாதேசிகாய நமக. நமஸ்காரம். இது ஐப்பசி மாதம். இப்போ தான் தீபாவளி கொண்டாடி மகிழ்ந்தோம். ஏன்னாக்க தீபாவளி, ஆவளி அப்படின்னாலே வரிசை, தீபத்தின் வரிசைகள், வரிசையாக விளக்கேற்றி வச்சு கொண்டாடணுங்கிறது தீபாவளி அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போது ஆழ்வார்கள் ஞானத்தினால் விளக்கேற்றது எப்படி? வெளியில விளக்கேற்றது மட்டும் பத்தாது, மனசுக்குள்ள அகையிருள் நீங்குவதற்கு விளக்கேற்றது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போறா. அது இப்போ பார்க்கலாம். பொதுவாக நம்ம ஒரு பொருள், எந்த பொருள் எலக்ட்ரானிக் ஐட்டம்னாலும் சரி, ஒரு கார், பைக்கு, அதாட்டம் சாமான் வாங்கினாலும் சரி, இப்போ கடையில் யூசர்ஸ் மேனுவல் அப்படின்ட்டு ஒரு புக்கு கொடுப்பா. அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த புக்கு கொடுப்பா. பெரும்பாலும் நம்ம அதை படிக்கிறது கிடையாது. யாராலும் சொல்லுவா, கடையிலேயே விலைக்கு சொல்லுவா, இப்படி அதை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவா. அதை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். 90% அதை படிக்கிறது கிடையாது தான், ஒரு சிலர் படிப்பா. அதுதான் அந்த வேதம்ங்கிறது. எப்படி நம்ம உலக வாழ்க்கைக்கு வாழணுங்கிறதுக்கு கொடுத்த புத்தகம் தான் வேதம். இந்த வேதத்தை நம்ம யாரும் படிப்பது இல்லை. ரொம்ப உலகத்தில் ஒரு 10% ஆட்கள் படித்தா ஜாஸ்தி. படித்து அதன் வழியே நடக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு படிப்பதற்கு போதிய அவகாசம் கிடைக்கிறதில்ல. ரெண்டாவது போய் படிக்க சரியான பக்கத்தில் ஒரு ஆச்சாரியன் கிடைக்கிறதில்ல அப்படின்னு நம்மளாம் நினச்சிட்டு இருக்கோம். அடுத்து என்னன்னாக்க, நமக்கு வேதம் படிக்க முடியாதனாக்க அதன் சாரமாக இருக்கக்கூடிய இந்த புராணங்கள், இதிகாசங்கள் அதை படிக்கலாம். அதுவும் நமக்கு படிக்க முடியறதில்லை. அதனால பெருமாள் தானே அவதாரங்கள் எடுத்து தர்ம நீர்ப்படி வாழ்ந்து காமிச்சார். அந்த காலத்தில் நம்ம இல்லை, அதனால் நமக்கு அது தெரியாது. ஸோ அடுத்த ஸ்டெப் என்னன்னாக்க, தன்னோட ரெப்ரசன்டேட்டிவ், தன்னோட பிரதிநிதியாக பூலோகத்துக்கு சிலர் நித்தியசூரிகளை அனுப்புகிறார். அனுப்பிச்சு அவா மூலம் நமக்கு நீதிகள் எப்படி நம்ம வாழணும், தர்ம நீதிகளை சொல்லணும் அப்படின்னு நினச்சார். அதுக்குத்தான் கையாண்ட வரிசை என்னன்னாக்க, தோன்றினார்கள் ஆழ்வார்கள். முதல்ல தோன்றினார்கள் 3 ஆழ்வார்கள். 3 ஆழ்வார்கள் தோன்றினா, அவ ஐப்பசி மாதத்தில் தோன்றினான். ஃபஸ்ட்டு ஆழ்வார் பேர் பொய்கை ஆழ்வார். அவர் பேர் பொய்கை ஆழ்வார். அவர் காஞ்சிபுரத்தில் யதோத்தகாரி சன்னதின்னு ஒரு சன்னதி இருக்குது. சொன்னவனம் செய்யும் பெருநாள், சொன்னவனம் செய்யும் பெருமாள் அப்படின்ட்டு ஒரு சன்னதி இருக்குது. அந்த சன்னதியில் ஒரு பொய்கைனாக்க குளம், புஷ்கரணி இருக்குது. அந்த புஷ்கரணியில் ஐப்பசி மாதத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பூவில் தோன்றினார். அவர் யதோத்தகாரி சன்னதியில் தோன்றினார். அவர் பேர் பொய்கை ஆழ்வார். பொய்கையில் தோன்றினார் இல்லையா, அதனால அவர் பொய்கை ஆழ்வார்னு பேர் வச்சாச்சு. அடுத்த ஆழ்வார் மாமல்லபுரம் அப்படிங்கிற ஊரில், மகாபலிபுரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது பேர் திருக்கடல் மல்லை அப்படின்னு க்ஷேத்திர பேர். மாமல்லபுரம்னு சொல்லுவோம், மகாபலிபுரம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஊரில் ஒரு மாதவி பந்தல்னு பூ பூக்கிற கொடி, அதில் குறுக்கத்தி பூன்னு ஒரு பூ இருக்குது. அந்த பூவில் தோன்றினார். முதல் ஆழ்வார் ஐப்பசி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் அவதரித்தார். பொய்கை ஆழ்வார் ஐப்பசி மாதம் திருவோண நட்சத்திரம். இவர் அடுத்தாப்புல பூதத்தோழர், பொய்கை ஆழ்வார் இருக்கணும், பூதத்தோழர். இவர் ஐப்பசி மாதம் அவிட்ட நட்சத்திரத்தில். பொய்கை ஆழ்வார் ஃபஸ்ட்டு ஐப்பசி திருவோணம், அடுத்தவர் ஐப்பசி மாதம் அவிட்ட நட்சத்திரம். அதில் திருவாதாரம் பண்ணார். 3வது ஆழ்வார் பேர் பேயாழ்வார். இவர் திருமயிலைன்னு சொல்லுவோம், மயிலாப்பூர்னு சொல்லுவோம், சென்னையில் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய கிணத்துல செவ்வல்லி பூ அப்படிங்கிற பூவில் தோன்றினார். இவர் ஐப்பசி மாதம் சதய நட்சத்திரத்தில் தோன்றினார். இவெல்லாம் அடுத்தடுத்த நாள், ஐப்பசி திருவோணம், அவிட்டம், சதயம், அடுத்தடுத்த நாள் அப்படின்ட்டு தோன்றினார். இந்த வருஷம் எப்படின்னாக்க அக்டோபர் 30, 31, 1 3 நாட்கள் அடுத்தடுத்த நாட்கள் அவர்களோட திருநட்சத்திரம் வருது. இவெல்லாம் சேர்ந்து சந்தித்தது ஒரு பெரிய விசேஷமான சுவையான கதை நிகழ்ச்சி. எப்போனாக்க, முதல் ஆழ்வார் கிளம்புறார். கிளம்பி ஒரு ஊருக்கு வரார். எந்த ஊருனாக்க திருக்கோவலூர் அப்படின்னு பேர். திருக்கோவலூர் அப்படிங்கிற ஊருக்கு வரார். அந்த ஊருக்கு அந்த காலத்தில் கால்நடையாக தானே வரணும், ஒரு கன்வீனியன்ஸ்லாம் கிடையாது. திருக்கோவலூர் பெருமாளை தரிசிக்கணுங்கிறதுக்காக கால்நடையாக வந்துட்டுருக்கார். அவர் வந்த நாள் ஐப்பசி மாதம்தான்.
நல்ல மழைக்காலம், கடுமையான மழை பெஞ்சுட்டு இருக்கு. அப்படியே வந்துட்டு இருக்கார். வந்து அந்த திருக்கோவில் வந்தாட்டு ஒரு வீட்டோட கதவு தட்டுறார். அது யூஸ்வலாக எல்லா வீடும் கதவு திறந்தா இருக்கும். ஆனால் மழைங்கிறதுனால சாத்தியிருக்கும். ஏன்னாக்க தங்கிறதுக்காகவே ஒரு வேலி, திண்ணை, வராண்டா அப்படின்ட்டு ஒன்று வச்சுருப்பாங்க. எல்லா வீடுகள்லையும் வச்சுக்கும் கட்டாயம். ஏன்னா வழிப்போக்கர்கள்லாம் தங்குறதுக்காகவே அதுக்கேற்றாப்புல வீடு கட்டுவான் அந்த காலத்தில். அதனால் வழிப்போக்கர்கள் தங்குறதுக்கான ஒரு இடம் இதுக்காக அவர் ராத்திரி தங்கலாம் அப்படின்ட்டு கதவு தட்டார். தட்டினா அவள் வந்து யாரு அப்படின்னு கேட்குறாரு. இதாட்டம் நான் இன்னைக்கு ராத்திரி தங்கலான்னு வந்திருக்கேன் அப்படின்னா, வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. கூப்பிட்டு, ஒருவர் கிடக்கலாம், ஒருவர் கிடக்கலாம், ஒருத்தர் படுத்துக்கலாம், இருவர் இருக்கலாம், 2 பேர் உட்காரலாம், ஒருத்தர் 3 பேர் நிற்கலாம். ஒருவர் கிடக்கலாம், இருவர் அமரலாம், உட்காரலாம், 3 நிற்கலாம். அப்படிப்பட்ட இடம் இருக்கு, வாங்கோ அப்படின்னோடனே சரின்ட்டு இவர் போய் அந்த இடத்துல போய் படுத்துட்டுறார். ஒரு இடம் கொடுக்குறார் இல்லையா, அந்த இடத்துல படுத்துக்கிறார். கொஞ்சம் ஆழியாச்சு. மறுபடியும் கதவு தட்ட சத்தம் கேட்கறது. இவர் போய் கதவு திறக்கிறார். இதே வார்த்தையை சொல்றார். இங்க ஒருவர் கிடக்கலாம், இருவர் இருக்கலாம், 3 இருக்கலாம், அப்படிப்பட்ட இடம் இருக்கு, நான் ஒருத்தந்தான் இருக்கேன், வாங்கோ உங்களுக்கு இடம் இருக்கு அப்படின்னு அவரையும் கூட்டி உட்கார்ந்துக்கிறார். 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கா. ஒருத்தர் மட்டும் இருந்தால் ஒன்றும் பண்ண முடியல. 2 பேர் வந்து பேசிகிட்டே இருக்கா. ஆனால் இருட்டு, மழை காலம், அப்போல்லாம் கரண்ட் வசதிலாம் கிடையாது. அதனால இருட்டு, அதனால 2 பேரும் பேசிகிட்டே இருக்கா. அப்போ பார்த்தா திடீர்னு கதவு தட்ட சத்தம் கேட்குது. பார்த்தா 3வது இவர், அடியேன் இங்கே வந்து தங்கணும் இடம் இருக்கா அப்படின்னு கேட்குறார். தாராளம் வாங்கோ, ஒருவர் கிடக்கலாம், இருவர் இருக்கலாம், 3 நிற்கலாம், அது 2 பேர் தான் இருக்கோம், நீங்களும் வாங்கோ, உடனே நின்றுட்டே பேசிட்டு இருக்கலாம், வாங்கோ அப்படின்னு 3வரையும் சேர்த்துக்கிறா. 3 பேர் நின்று கொஞ்ச நாள் பேசிகிட்டே இருக்கா. திடீர்னு பார்த்தா 3 பேரும் நெருக்கிண்டு 4வது நிமிஷம் இருக்கிறாப்புல அவளுக்கு ஃபீலிங். யார் வந்திருக்கா, யார் வந்திருக்கா அப்படின்னு ஒருத்தர் கேட்டுக்கிறா. இந்த இருட்டில் யாரும் கதவையும் தட்டலை, நம்ம யாரும் கதவையும் திறக்கலை, யாரும் வரல. அப்படிங்கிறச்ச யார் வந்திருப்பா அப்படின்னு அவளுக்குள்ள ஒருத்தர் பேசிக்கிறா. பேசிகிட்டே இருக்கிறச்ச என்ன நினச்சா, ஓகே நம்மக்கிட்ட பெருமாள் தான் வந்து நமக்கு இதாட்டம் இது பண்ணுறாரு போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி இருட்டா இருக்கே எப்படி ஒருத்தருக்கு பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இருந்த பொய்கை ஆழ்வார், அவர் பேர் தான் முதலாழ்வார்னு சொல்றது. அவர் சொல்றார், ஒரு பாடல் பாடுறார், ஒரு ஒரு பாசுரம் சொல்றார். வையம் தகழியா வார்க்கடவி நெய்யாக, வெய்ய கதிரோன் விளக்காக, செய்ய சுடராழி யான் அடியே சூட்டினேன் சொன்மாலை இடராழி நீங்கவே என்று. அதாவது உலகத்தையே என்ன பண்ணாரு, தகழின விளக்கு, வார்க்கடல் அந்த கடல் நீரையே நெய்யா விடுறாரு. சூரியனை அந்த விளக்கு ஜோதியா ஏற்றுறாரு. ஏற்றி விளக்கு ஏற்றிட்டார். இது வந்து வெளியில காமிக்கிறதுக்காக, அது வெளியிடு நீங்கிறதுக்காக காமிச்சாரு. அடுத்த ஆழ்வார் என்ன பண்றாரு தெரியுமா? 2வது ஆழ்வார் பேர் என்ன? பூதத்தாழ்வார். அவர் சொல்றாரு, அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக, இன்புருகு சிந்தை இழுத்திரியா நண்புருகி ஞானச்சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணனுக்கு ஞான தமிழ் புரிந்த நான். அன்பையே விளக்கா ஏற்றுறாரு. அன்பு விளக்கு, அதில் அவரோட ஆர்வமும் நெய், அவரோட சிந்தை மனசு இருக்கு இல்லையா, மனசை வந்து ஜோதியா ஏற்றி விளக்கு ஏற்றிறாரு. இது வந்து ஞானம். அதாவது முதல்ல ஆழ்வார் புறவிரல் நீக்குவதற்காக ஏற்றினாரு, வெளியில இருக்கக்கூடிய இருள் நீக்கிறதுக்காக சூரியனை வச்சு ஏற்றிட்டாரு. அடுத்த ஆழ்வார் என்னன்னாக்க தம் மனசை வச்சு அகையிருள் நீக்கணுங்கிறதுக்காக விளக்கு ஏற்றிட்டாரு. அப்போ பார்த்தா என்னாச்சு, வெளிச்சம் வந்துடுத்து. ஞானம் என்னும் வெளிச்சம் வாழ்க்குள்ள வந்துடுத்து, வெளிச்சம் வாழ்க்குள்ள பரவிடுது. அப்போ என்ன ஆகுது, எல்லாருக்கும் ஆச்சரியம். அப்படியே பக்கத்துல இருக்கிற யாருன்னு கண்டுபிடிச்சிட்டா. அதை எப்படி பாடுறார், 3வது ஆழ்வார் பாடுறார். திருக்கண்டேன் பொன் பேணி கண்டேன், திகழும் அருக்கன் அணிநிறவும் கண்டேன், சிறுக்கிளரும் பொன்னாழி கண்டேன், புரிச்சங்கம் கை கண்டேன், என்னாழி அண்ணன்பால் என்று அப்படின்ட்டு 3வது பசுதை பாடிட்டாரு. இவா ஒவ்வொரு ஆழ்வாரும் என்ன பண்ணியிருக்காங்கனாக்க
நூறு பாசம் பாடியிருக்கா. இப்போ வந்து என்னாச்சு, வெளிச்சத்தை ஏற்றியாச்சு. இப்போ பெருமாளை சேர்த்தாச்சு. சேவிச்சுட்டு கண்டேன் எல்லாரும் பார்த்து பெருமாளை தரிசிச்சுட்டா. ஒவ்வொருத்தரும் முதல் ஆழ்வார் வந்து வெளியிருள் நீங்குவதற்காக விளக்கேற்றினார். அடுத்த ஆழ்வார் அகையிருள் நீங்குவதற்காக விளக்கேற்றினார். மூணாவது ஆழ்வார் நாங்கள் வெளிச்சத்தில் அகையிருள் புறவில் என்று நீங்கியது, இப்போ பெருமாளை சேவிச்சிட்டோம் அப்படின்ட்டு மூணாவது ஆழ்வார் பாடிட்டார். இப்போ வந்து பெருமாளை சேவிச்சாச்சு. இப்போ அவளுக்கு வந்து என்ன, ஆழ்வார்கள்லாம் சேவிச்சதுனால ஒவ்வொரு ஆழ்வார்களும் 100 பாசுரம் பாடினா. அது பேர் முதல் ஆழ்வார் பாடினது முதல் திருவந்தாதி, இரண்டாம் ஆழ்வார் பாடினது இரண்டாம் திருவந்தாதி, மூணாவது ஆழ்வார் பாடினது மூன்றாம் திருவந்தாதி. இது எப்படின்னா, அந்தாதி அப்படின்னாக்க முதல் பாடலோட கடைசி வார்த்தையில அடுத்த பாடலோட முதல் வார்த்தை அமைஞ்சிருக்கும். இப்படியே 100 பாட்டு. அதே மாதிரி அடுத்த ஆழ்வாரும் இப்படி 3 ஆழ்வார்களும் அந்தாதி அப்படிங்கிற ஒரு முறையில அந்த 100 செய்யுள் 100 பாசனம் பாடியிருக்கா. இது 3 சேர்ந்து 3 ஆழ்வார்கள் சேர்ந்து முதல் ஆழ்வார்கள் அப்படிங்கிற பேரால போற்றப்படுகிறார்கள். இவாளெல்லாம் எழுதின பாசுரங்கள் இப்போ நாலாயிர தீபபிரபந்தத்துல அமைஞ்சிருக்கு. இதனால இதை வந்து மூன்றாவது ஆயிரம், 4000த்துல முதல் ஆயிரம், 2000, மூணாவது ஆயிரம்னு சொல்லுவா இல்லையா, இந்த மூணாவது ஆயிரத்துல இந்த பாசுரங்கள்லாம் அமைஞ்சிருக்கு. இதை வந்து நம்ம படிச்சு ஆழ்வார்களோட கருணையும் அனுகிரகத்தையும் நம்ம கட்டாயம் வாழ்க்கையில் பெற வேண்டும். ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம். ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓ ஜெய் ஸ்ரீராம்.